அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சார்பாக இன்னைக்கு நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்க கல்வி சம்பந்தமான உயர்கல்வி சம்பந்தமான பல்வேறு விதமான கோரிக்கைகளை ஏபிவிபி சார்பாக முன்வைத்துள்ளோம். முதலாவதாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு இளைஞர்களுடைய புரட்சி நடந்திருக்கு. அது புதுசாக தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ள மாண்புமை பொருந்திய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஏபிவிபி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன கல்வி பிரச்சனைகள் முதற்கொண்டு அனைத்து விதமான கல்வி பிரச்சனை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஏபிவிபி பொறுப்பாளர்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு 24 பக்கங்கள் கொண்ட பல்வேறு விதமான கோரிக்கைகளை உருவாக்கி அந்த கோரிக்கையை இன்று மாண்புமை பொருந்திய தமிழக முதலமைச்சர் அவர்களோடு நம்ம முறையிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக ஒரு 17 கோரிக்கைகள் நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்தோம். அதில் ஒரு 8 விதமான கோரிக்கைகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக மாண்புமை முதலமைச்சர் அவர்கள் உறுதி கூறியிருக்கிறார். அதில் முதலாவதாக நான் முதல்வன் ஸ்கீம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நான் முதல்வன் ஸ்கீமில் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஸ்க்ரீனில் போயிட்டு ஆப்பில் போயிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அவனுக்கு சர்டிஃபிகேட் தர்றது, அதுக்கடுத்து அதில் பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஸோ அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாமே ஒரு எம்எஸ் எக்ஸல் வேர்டு இது மாதிரி விஷயங்கள் ப்ராக்டிக்கல் விஷயங்களை சொல்லித்தரணும். வீடியோ மட்டும் பார்த்துட்டு அவனுக்கு அந்த நாலேஜுகள் கிடைச்சிடாது. இது போல் பல்வேறு விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கோம். அந்த நான் முதல்வன் ஸ்கீமை நடைமுறைக்கு சாத்தியமானது போலவும் மாணவர்களுக்கு பயனுள்ள விதமாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கார். ரெண்டாவதாக டிஆர்பி விஷயம். இன்றைக்கி டிஆர்பி வேக்கன்ஸில் 4000 வேக்கன்சி இன்றைக்கி இருக்குது. அதை உடனடியாக இன்றைக்கி அதை நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. இப்போ நெட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பல்வேறு விதமான மோசடிகள் நடந்திருக்கு. எக்ஸாம் அலௌன்ஸ் பண்ணி கடைசி நேரத்தில் அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட். அதை உடனடியாக அந்த வேலைவாய்ப்புகள்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் உறுதி சொல்லியிருக்காரு. நீங்கள் பிஎம்ஸ்ரீ ஸ்கீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை முன்னாடி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் அதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்தது இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸில் கெஸ்ட் லெக்சர்ஸோட பிரச்சனை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஒவ்வொரு அரசு கல்லூரிகளிலும் இன்னைக்கு பேராசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது. கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு ஊதிய உயர்வு ப்ளஸ் அவங்களுக்கு பணி நிரந்தரம் இது போல் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே அவர்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் அவருடைய ஊதியம் சம்மந்தப்பட்ட பல்வேறு விதமான விஷயங்களை இன்றைக்கி அவர்கிட்ட முறையிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்தது இன்றைக்கி தமிழ்நாட்டில் 22 மாநில பல்கலைக்கழகங்களில் 15 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லை. துணைவேந்தர்கள் இல்லாததுனால ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இதனால் பாதிக்கப்படுறது ஒவ்வொரு மாணவர்கள் தான். இன்றைக்கி டிகிரி வாங்குறது கூட ஒரு பட்டமளிப்பு விழா நடக்காமல் இருக்குது இன்றைக்கி ஒவ்வொரு கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில். இதுக்கு எல்லாமே உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக மாண்புமை தமிழக முதலமைச்சர் அவர்கள் உறுதி சொல்லியிருக்காரு. எங்களுடைய இல்லை இதை தான் நாங்களும் சொன்னால் அதில் நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மும்மொழி கொள்கை இன்னும் என்இபியில் சொல்லியில்லை. என்றைக்குமே நீங்கள் தாய்மொழியை கண்டிப்பாக படிக்கணும். நாங்களும் தமிழர் தான், நாங்களும் இதே தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கோம். கண்டிப்பாக எல்லா மாணவர்களும் தன்னுடைய தாய்மொழியை முதல் மொழியாக படிக்கணும். ரெண்டாவது மொழி நம்மளுடைய ஆங்கிலமோ உள்நாட்டு மொழியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. என்றைக்குமே இங்கே எல்லாரும் இன்றைக்கி எந்த திராவிட கட்சிகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யார்த்தி பரிஷத் என்றைக்கு எந்த மொழியும் திணிக்கிறதுக்கு என்றைக்கு உறுதுணையாக இருக்காது. 3 மொழிகள் அது நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கு சாதாரண கிராமத்து மாணவர்கள் ஏழை மாணவர்களுக்கு போகணுன்றது தான் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தோட நோக்கம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிரைவேட் ஸ்கூலில் இருக்க பணக்காரோடைய அரசியல்வாதிகள் குழந்தைகள்லாம் இன்றைக்கி 3 மொழிகள் படிக்கிறாங்க. ஏன் சாதாரண ஏழை விவசாயிகள் போன்ற குழந்தைகளும் படிக்கணும்ல? அது ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க? அது ஒரு ஸ்கீம் ஓடிது. அந்த ஸ்கீமில் இவங்க சைன் பண்ணதுக்கு அப்புறம் தானே தருவாங்க. அதில் எங்கே பாதிக்கப்பட போகிறாங்க? அந்த ஸ்கீம் சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்க மாணவர்களுக்கு தானே பெனிஃபிட்.
அது அந்த கிராமத்தில் இருக்க ஒரு சாதாரண கிராமத்து மாணவர்களுக்கு பயனடையக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு இவ்வளவு நாள் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் அதுல பேசி நடவடிக்கை எடுப்பதா எங்களுக்கு உறுதி கொடுத்திருக்காங்க. என்ன இஷ்யூனா, இப்போ ஒரு ஆப்ல போய் டிகிரி படிக்கிற எல்லா பசங்களும் கம்பல்சரி நான் முதல்வன் ஸ்கீம், நான் முதல்வன் ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல ஒரு சிலபஸ் இருக்கு. அந்த வீடியோ போய் பார்த்துட்டா அவ அதை படிச்சு முடிச்சதுன்னு சொல்லிட்டு அதுல இருக்கு. அது போல அவன் நிறைய கிளாஸஸ் வந்து ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிட்டு கிளாஸ்ல போட்டு விட்டுறாங்க. அதுக்கு அவனே ப்ரொஜெக்டர்ல ஆன் பண்ணி விட்டுறாங்க. அதனால அவன் என்ன பண்றான், அந்த வீடியோ உட்காந்து பார்த்துட்டாலே அவனுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்துடுறாங்க. அவன் அதுக்கடுத்து வேலை வாய்ப்பு நிறைய கோர்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அதில் இருக்குதான். ஆனால் அது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத மாதிரி ஸ்க்ரீனில் மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டா பார்க்குறான், இல்லை கவனிக்கலாம், அதை பற்றி எதுவுமே இல்லை. இல்லை சொல்லி முடிச்சிட இருங்க. அவங்க அதுக்கு முன்னாடி எங்க யூபிஎஸ்சி கோச்சிங் போனாங்க. இதுலேயே ஆரம்பத்திலேருந்து சாதாரண ஒரு கிராமத்து மாணவன் எடுத்தவொன்னே நான் முதல்வன்லேயே வந்து படித்து அவன் யூபிஎஸ்சியும் டிஎன்பிஎஸ்சிகளும் பாஸ் பண்ணானா. ஸ்கில் டெவலப்மெண்ட் அதை தான் சொல்கிறேன். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இருங்க, அந்த ப்ராக்டிக்கலாக பண்ணணுங்கிற விஷயம் தான் சொல்லலாம். நான் முதல்வன் திட்டம் நாங்கள் வேண்டாங்கிற விஷயத்த சொல்லலை. ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுங்க, அந்த ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்க மாணவர்களுக்குங்கிற கோரிக்கை தான் முதலமைச்சர்கிட்ட வச்சிருக்கிறோம். கண்டிப்பாக நடவடிக்கை இருக்கிற முதலமைச்சர்.